ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட். சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது பிஒய்க்யூ சம் தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஜேஇ எக்ஸாமில் கேட்ட சம். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். அது என்ன, வழக்கம் போல் சொல்கிறது தான். நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ், ஓகே, வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சிப்லிங்ஸ் யாராவது ஜேஇ நீட் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக மட்டும்தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். Let P and Q be two real numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, முக்கியமான வேர்ட் ரியல் நம்பர்ஸ். சச் தட் P + Q அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பியும் கியூவையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா P⁴ + Q⁴ = 369 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1/P + 1/Q பவர் -2 இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனி ஐடியா? வெயிட், திங்க் பண்ணலாம். இப்போது P + Qக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க, P⁴ + Q⁴க்கு 369 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதை எப்படி நான் ரிலேட் பண்ண முடியும் இதுக்கு அப்படிங்கிறத நான் யோசிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் இந்த 1/P + 1/Q பவர் -2 இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 1/P + 1/Q தி ஹோல் பவர் -2. இதை சிம்பிளிஃபைடாக மாற்றிடுங்க. சிம்பிளிஃபைடாக மாற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க? P + Q/PQ தி ஹோல் பவர் -2ன்னு வரும். ஓகே, இதை இன்னும் நீங்கள் இந்த ரெசிப்ரோக்கல் இதை பவரை வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா PQ தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை P + Q தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? அதாவது PQ/P + Q தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த P + Qக்கு தான் வேல்யூ தெரியுமே 3, அதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் இந்த இடத்துல? PQ தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, PQ தி ஹோல் ஸ்கொயர் P + Q தி ஹோல் ஸ்கொயர்னா டிவைடட் பை 9ன்னு போட்டுருங்க. தட்ஸ் ஆல். அப்போது உங்களுடைய வேலை என்னென்னா நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது PQக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை அதில் ரீப்ளேஸ் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிடணும். இதுதான் உங்களுடைய அல்டிமேட் எய்ம். அப்போ இந்த PQ வேல்யூ எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இங்கே நம்ம திங்க் பண்ணணும். சரி, இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த PQ வேல்யூ கொண்டு வரணும் இல்லையா, அந்த PQ வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த P + Qவும் P⁴ + Q⁴ வச்சே தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PQ அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. T அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. லெட் இது நீங்களாக தான் எடுத்துக்கிறீங்க. PQ = என்ன வச்சுக்கோங்க, T அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா P + Q⁴ இருக்கு இல்லையா, இந்த P + Q⁴ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். P + Q தி ஹோல் ஸ்கொயர்னு வச்சு பாருங்களேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விச் மீன்ஸ் P² + Q² + 2PQன்னு கிடைக்கும். கரெக்டாக? இதில் நீங்கள் P² + Q² மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? P² + Q² = P + Q தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? P + Q தி ஹோல் ஸ்கொயர் -2PQன்னு கிடைக்கும். கரெக்டாக? இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம PQக்கு பதிலாக Tன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும்? 2Tன்னு வந்துடும். கரெக்டாக? 2T. கரெக்டாக? 2 டைம்ஸ் ஆஃப் T அப்படின்னு இங்கே நமக்கு வந்துடும். இப்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது? P⁴ + Q⁴ இருக்குது. அப்போ இங்கே நம்ம ஆக்சுவலி என்ன மாடிஃபை பண்ணியிருக்கணும்? இது P⁴ + Q⁴ மாறுதுன்னா இந்த இடத்துல P⁴ which is equal to எப்படி எழுதிக்கலாம்னா P² தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். Q⁴ எப்படி எழுதிக்கலாம்னா Q² தி ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நமக்கு இது எப்படி ரீசேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா P⁴ + Q⁴ இருக்கட்டும். ஓகே, என்ன P² தி ஹோல் ஸ்கொயர் + Q² தி ஹோல் ஸ்கொயர். ஆனால் இங்கே எழுதும் போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, Pக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, P² ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Qக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, Q² ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? P² + Q² தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும்.
இந்த இடத்துல உங்களுக்கு என்னது பி இன்ட்டு கியூ தானே, அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் பி கியூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். பிக்யூன்றது யார் இந்த இடத்துல டி தான். அப்போ பிக்யூக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 டி ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் திங் என்ன, இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு பி பவர் 4 ப்ளஸ் கியூ பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2t தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபர்தராக இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கே இந்த குவாட்ராட்டிக்கை நீங்கள் மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2t இருக்குது. பி ப்ளஸ் கியூ ஆக்சுவலி என்னது இந்த இடத்துல 3. அப்போ 3னா உங்களுக்கு என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்னது 3 ஸ்கொயர். ஓகே, 3 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம் டீனே வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 3 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்னது 9. ஓகே, அப்போ 9 மைனஸ் 2t, தட்ஸ் ஆல். 9 மைனஸ் 2t இதுதான் யாரும் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் 9 மைனஸ் 2t நீங்கள் என்ன பண்ணிடலாம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் இந்த இடத்துல அப்படின்றத பாருங்கள், 9 மைனஸ் 2t. ஓகே, 9 மைனஸ் 2t த ஹோல் ஸ்கொயர்னு உங்களுக்கு வந்துடும். அது போக கொஷினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பி பவர் 4 ப்ளஸ் கியூ பவர் 4 ஈக்குவல் டு 369 கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 369 என்ன பண்ணிடலாம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். எவ்வளோ சிம்பிளாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதை நீங்கள் அப்படியே ரீகேப் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதை நான் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நெக்ஸ்ட் பேஜ் நான் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இதை மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிட்டேன்னா எனக்கு பிக்யூக்கான பாசிபிள் வேல்யூஸ் கிடச்சிடும். ஓகே, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அப்போது 369 ஓகே ஈக்குவல் டு இங்கே உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 81 ப்ளஸ் 4t ஸ்கொயர் மைனஸ் 36t ப்ளஸ் மைனஸ் 2t ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தராக பாருங்கள், இங்கே உங்களுக்கு 4t ஸ்கொயர் மைனஸ் 2t ஸ்கொயர் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன்ஸ் 369 இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் மைனஸ் 36t ப்ளஸ் 81. ஓகே, இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 2t ஸ்கொயர் மைனஸ் 36t. ஓகே, மைனஸ் 36t இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் 288 உங்களுக்கு கிடைக்கும். 288 ஈக்குவல் டு 0. இன்னும் ஃபர்தராக பாருங்கள், இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா t ஸ்கொயர் மைனஸ் 18t மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. இதுக்கு நீங்கள் டி மெத்தட் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள், மைனஸ் 144 ஹோல் டிவைடட் பை மைனஸ் 18. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், 24 இங்கே பார்த்தீங்கன்னா 6. இப்போ 24 6னா இங்கே உங்களுக்கு என்னது மைனஸ் 24 ப்ளஸ் 6 கரெக்டாக மைனஸ் 24 ப்ளஸ் 6ன்னு போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள், டி மைனஸ் 24 இன்ட்டு டி ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்னா 24, அது போக டி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6. ஸோ டி ஈக்குவல் 24 இருக்குது, டி ஈக்குவல் டு மைனஸ் 6 இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது டி இஸ் நத்திங் பட் நீங்கள் என்னென்னு கன்சிடர் பண்ணது பிக்யூ கரெக்டாக. பிக்யூ தான் இங்கே உங்களுக்கு என்னது 2 வேல்யூவாக கிடச்சிருக்கு, ஒன்று 24, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்யூ ஈக்குவல் டு மைனஸ் 6. ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது, இது எதுக்கு ஈக்குவலண்ட் ஆனது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிக்யூ தி ஹோல் ஸ்கொயர்
பை 9க்கு ஈக்குவலண்ட் ஆனது. இப்போ உங்களுக்கு 2 வேல்யூ PQ கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் கொண்டு போட்டு 2 ஆன்சர் நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். அப்போ இந்த PQ = 24ன்றது கரெக்டாக இருக்குமா, இல்லை PQ = -6ன்றது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதை நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, P and Q என்னன்னு கொடுத்துருக்கான், 2 ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கான். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு வேர்டு. அந்த ரியலுங்கிற வேர்டை வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மூவ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, P and Q = 3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். P and Q, ஓகே, P and Q, P + Q, P + Q = 3 அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். P + Q = 3னா இது 2 ரூட்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்களா. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் 3ன்னு இருக்குது. இப்போ PQ = 24, இது ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, PQ = 24, இது ஒரு காம்பினேஷன். அது போக P + Q = 3. ஓகே, இது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க, அது 3 கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நான் லைன் தான் போட்டிருக்கேன். இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ PQ = -6, இது ஒரு காம்பினேஷன். சம் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ x² - சம் ஆஃப் தி ரூட்ஸ்னால் -3x + 24 = 0. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, x² - 3x -6 = 0ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனா. இந்த 2 ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். நேச்சர் ஆஃப் ரூட்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நேச்சர் ஆஃப் ரூட்ஸை எப்படி அப்சர்வ் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். இதுக்கான D வேல்யூ பாருங்கள். D வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணுங்கள். B² - 4AC. B² - 4AC 9 - 4 × 24. 4 × 24 நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் இதோட வேல்யூ நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ்னா கண்டிப்பாக இது என்னவா இருக்காதுன்னா ரியலாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது ரியலாக இருக்கவே இருக்காது. ஏன்னா D வந்து <0 இல்லையா, அப்போ நான் ரியல். அப்போ இது வரவே வராது. அப்போ PQக்கு நமக்கு 24 நம்ம எடுக்கவே முடியாது. இது நாட் ஏ பாசிபிள் அட் ஆல். இங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் D = என்ன வருதுன்னு. இப்போ B² - 4AC 9 - ப்ளஸ் அப்போ 4 × 6, தட்ஸ் அப்போது B² - 4AC, அப்போது 24 + 9. ஸோ 24 + 9 நீங்கள் பார்க்கும்போது 33ன்னு வருது. ஸோ > 3. அப்போ இது பாசிபிள். இது பாசிபிள்னா PQ = -6ன்றது பாசிபிள். அப்போ அதை கொண்டு போய் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா PQ ² / 9 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா விச் மீன்ஸ் PQ ² / 9 அதில் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா. அப்போது -6 ² 36. 36 / 9 நீங்கள் போட்டிங்கன்னா 4ன்னு வந்துடும். 4ன்னு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். தட்ஸ் ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சம் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான சம் தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ ஒரே நிமிஷம் நான் இதை ஒர்க்கை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P and Q ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் அந்த ரியல் நம்பர்ஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. P/4 + Q/4 369 கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் ஃபார்மேட் கொடுத்து அதுக்கான வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணி ஒரு கரெக்டான ஃபார்மேட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஃபர்தராக நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க, Tன்னு அசியூம் பண்ணுறீங்க. ப்ளஸ் கொடுத்துருக்கிற வேல்யூவே சேஞ்ச் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் Tக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் PQக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்குது. அதாவது நீங்கள் கன்சிடர் பண்ண T அப்படின்றதுக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்குது. கிடைச்ச வேல்யூஸை வச்சு தான் நெக்ஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. P + Q = 3ன்னு கிடைக்குது. அது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. PQ = 24 வச்சு மூவ் பண்ணுறீங்க. இதை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க. கொஸ்டினில் கொடுத்தது என்னமோ ரியல் தான் கொடுத்துருக்கான். பட் இங்கே ஃபார்ம் பண்ணது என்னவோ இந்த இதை வச்சு PQ = 24 எடுத்து நம்ம மூவ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து நான் ரியல் தான். ஸோ அது இம்பாசிபிள், எடுக்கவே முடியாது. ஸோ இன்னொரு வேல்யூ தான் இருக்கே, -6 வச்சு மூவ் பண்ணி பார்க்குறோம். அங்கே நமக்கு ரியல் வேல்யூஸ்னு கிடைக்குது. கிடைக்கிற PQ = -6 கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சதான் 36/9 = 4ன்னு கிடச்சிருக்கு. ஃபைனல் ஆன்சர் ஃபுல் ஆப்ஷன் D. தட்ஸ் மக்களே, மறக்காமல் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JEன்னு இருக்குது. IBEL_ இந்த பார்த்தீங்களா நீட்லேயும் இருக்குது. IBEL_MaxJICலையும் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். பாய்.